கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். புதன்கிழமை தோறும் இந்த இரவு நேரத்தில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். கடந்த வாரம் முழுவதும் அவர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் செங்கடலின் இக்கரையிலே வந்து தேவனுடைய நாமத்தை துதித்து பாடுகிறார்கள். அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த உபகாரங்களை, அற்புத அதிசயங்களை நினைத்து நினைத்து எண்ணி எண்ணி துதித்து பாடுகிறார்கள். அது மட்டுமல்ல, தாங்கள் செய்கிற துதி இனிமேல் எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா எதிரிகளுக்குள்ளும் ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணும் என்ற விசுவாச அறிக்கையை செய்து அவர்கள் பாடலாய் பாடுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு செய்தவைகளுக்காய் நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்ய போறவைகளுக்காய் நாம் நன்றி செலுத்த வேண்டும். வாருங்கள், நம்ம சேர்ந்து பாடி அவன் நன்மைகளை ஒவ்வொன்றாய் நினைத்து நினைத்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத நன்மைகளுக்காக. ஆமென். நம் அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Jesus. நீ எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்கா இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் உண்டே உந்தன் விசுவாசம் சோதனையில். எலியாவின் தேவன் உண்டே எந்தன் விசுவாசம் சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு எதிராக எந்த ஆயுதமும் ஆமென் வாய்க்காதே போகும். ஆயுதம் வாய்க்காதே எனக்கு எதிராகவே. ஆயுதம் வாய்க்காதே என்னை அழைத்தவர் உண்மை தேவன். அவர் தாசருக்கு நீதியவர். என்னை அழைத்தவர் உண்மை தேவன். அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய். சோர்ந்திடும் நேரத்தில் சாந்திட இயேசு உண்டு. சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட இயேசு உண்டே. சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட இயேசு உண்டே. உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே. உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய். என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. ஆம் பிரியமானவர்களே,
எண்ணி எண்ணி அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எண்ணி எண்ணி அவருக்கு துதி செலுத்த வேண்டும். எண்ணி எண்ணி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க வேண்டும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு என் கூட ஆமேன் சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிக்க வேண்டும். அதான் ஆங்கிலத்திலே ஒரு பல்லவி உண்டு, கவுண்ட் யுவர் blessings. ஒவ்வொரு நன்மைகள் ஆசீர்வாதங்களை நினைத்துப்பார், எண்ணிப்பார். ஆம் பிரியமானவர்களே, நம்ம பாடினது போல நமக்கு எதிராக ஆயுதங்கள் வந்தது, ஆனாலும் அது வாய்க்காதே போனது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆகவே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், எனக்கு எதிராகவே ஆயுதம் ஆயுதம் வாய்க்காதே, என்னை அழைத்தவர் உண்மை தெய்வம், அவர் தாசருக்கு நீதியவராம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எதினால் விசேஷப்படுத்தி இருக்கிறார்? தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களினால் அல்லவா? தேவன் அவர்களோடு கூட வருவதனால் அல்லவா? அவருடைய ஜனம் என்று அழைக்கப்படுவதனால் அல்லவா அவர்கள் விசேஷமானவர்கள்? ஆகவே அவரே தம்முடைய ஜனத்திற்கு நீதியாய் உண்மையாய் அவரே இருக்கிறபடினால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். யூதாவில படிக்கிறோம், இந்த விசுவாச ஓட்டத்தை துவங்கினவர் அவர்தான். அவரே வலுவாதபடி எங்களை காக்கிறவரும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கிற அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் சொல்லி பாடுங்க. ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட, ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட, உதவிடுவார் உயர்த்திடுவார், உந்தன் கண்ணீர் மாறிடுமே. உதவிடுவார் உதவிடுவார் உயர்த்திடுவார், எந்தன் கண்ணீர் மாறிடுமே. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல ஆண்டவர் உபத்திரவம் உண்டு என்றுதான் சொன்னார். உபத்திரமே இல்லாத ஒரு வாழ்க்கை, விசுவாச ஓட்டம் உண்டு என்று அவர் சொல்லவில்லை. தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். ஆனாலும் இந்த விசுவாசத்தை விடாமல் இருக்கும் பொழுது இந்த துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். இந்த உபத்திரவம் எல்லாம் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் நம்ம களிப்பாய் பாட முடியும். அப்படி பவுலும் சீலாவும் பாடினார்கள். ஆம், அப்படித்தான் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தார்கள். இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீங்க போதும்ப்பா, எங்க வாழ்க்கையில நீங்க போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவ சமூகத்தில் எந்த நிலையிலும் கர்த்தருக்கு நாங்கள் மகிமை செலுத்துவோம். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31:15 படிக்கிறோம், என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவர்களின் கைக்கும் என்னை தப்புவிக்கிற தெய்வம் அவர். ஆகவே என் காலங்களுடைய கையில் இருக்கிறபடினால் எல்லா இக்கட்டுகளுக்கும் சத்துருவின் கைக்கும் எங்களை விடுவிக்கிற தெய்வம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த நாளிலும் கூட அருமையானவர்களே, இந்த நாளிலே தேவ சமூகத்தில் இருக்கிற நம்ம எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஹalleluya ஹalleluya, கர்த்தருடைய நாமம் எங்க வாழ்க்கையில உயர்த்தப்படுவதாக. ஹalleluya, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆகவே நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். ஜீசஸ், ஹalleluya, இயேசுவே. நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இக்கட்டுகளுக்கும் சத்ருவின் கரங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி மீட்டு ரட்சிக்கிறவர்.
எங்களை தப்புவிக்கிறவர். எங்கள் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். ஆடுவே ஆடுவோ அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். ஆடுவே ஆடுவோ அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹாலே ஹல்லேலூயா. யாவே ஹாலே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. என் காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என்ன வந்தாலும் அவரை நடத்துவார். என் சத்துருவின் கைக்கு மீன்கள் ஆக்கி ரட்சிப்பார். அவர் நாமத்தை உயர்த்துவேன். பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமம் ஓ ஜீசஸ் உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை.
உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அப்படியே கரங்களா சேர்த்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோ ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கிற நீங்கள் ஒரு இக்கட்டு, உபத்திரவம், நெருக்கம், போராட்டத்திலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த நிலையிலே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவார் என்பது உண்மை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கிறோம். தானியேலோ வென்றார், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், ஆம், ராஜாவை தவிர யாரை வணங்கினாலும் அவர்கள் சிங்கங்களின் கெபியிலே தூக்கி எறியப்படுவார்கள். தங்கள் வீட்டுக்குள்ளே போய் அவன் என்ன செய்கிறான்? தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே எப்போதும் தினமும் 3 வேளை அவன் ஜெபிப்பது வழக்கமாம், தேவனை துதிப்பது வழக்கமாம். அதே போல தேவன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான், நன்றி செலுத்தினான். யோசித்து பாருங்கள், இந்த சூழ்நிலையிலே தேவனுக்கு நன்றி செலுத்த வருமா? அவன் செய்த காரியம், அவனும் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் பாருங்க, அவன் சிங்கங்களும் கெபிகளுக்கு உள்ளாக போகாமலே தப்பித்திருக்கலாம். அவனை தப்புவித்திருக்க முடியும், ஆண்டவரால் தப்புவிக்க செய்ய முடியும். ஆனால் பாருங்கள், அங்கே சூழ்நிலைகள் அப்படி சாதகமாக இல்லை. அவன் சிங்கங்களின் கெபியிலே தூக்கி எறியப்படுகிறான். அருமையானவர்களே, அங்கே சிங்கங்களின் கெபிகளுக்குள்ளாய்த்தான் தேவனுடைய திட்டம், சித்தம் இருந்தது. அவனை விடுவிப்பதற்கு தேவன் அங்கே இறங்கினார். ஆம், சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படுகிறான். எப்படி சொல்லுகிறேன்? அந்த சூழ்நிலையிலே தேவனை துதித்தான் பாருங்க, நன்றி செலுத்தினான் பாருங்க. ஆண்டவர் எதிரடையான வல்லமைகளை கட்டுகிறார். இன்றைக்கும் சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிராக சிங்கங்கள், சிங்கங்களைப் போல ஜனங்கள், சிங்கங்களைப் போல சத்துருவானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வந்திருக்கிறான். கவலைப்பட வேண்டாம், தேவன் அந்த வல்லமையை கட்டுவார். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியுது? சூழ்ச்சிக்காரர்கள் சதிநாசம் பண்ணினார்கள், இவனை அழித்து விட வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. சூழ்ச்சிக்காரர்கள் தான் பலியானவர்களோ அல்ல, இவன் தப்புவிக்கப்படுகிறான் பாருங்க.
சூழ்நிலையிலே இவனுடைய தலை உயர்த்தப்பட்டது. இந்த இரவு நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, உனக்கு எதிரான சூழ்ச்சி செய்கிறவர்கள் மடிந்து போவார்களே ஒழிய நீங்கள் மடிந்து போவதில்லை. உங்களுக்கு எதிராக இருக்கிற வல்லமைகள் கட்டப்படுமே ஒழிய நீங்கள் கட்டப்படுவதில்லை. இந்த சூழ்நிலையிலே உங்கள் தலை உயர்த்தப்படுமே தவிர உங்கள் தலை குனிவதில்லை. தேசத்திலே அதற்கு பின்பு தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேல் தேசத்திலே உயர்த்தப்பட்டான். சூழ்நிலைகளை பார்க்காமல் ஆராதிக்கிற தேவ ஜனம், நன்றி செலுத்துகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் சூழ்நிலையை ஆளுகை செய்வார்கள். சூழ்நிலையிலே சத்ருவினுடைய வல்லமைகளை கட்டி நிற்பார்கள், எதிர்த்து நிற்பார்கள். ஆம், சூழ்ச்சிக்காரர்கள், சதி செய்தவர்கள் நாசமடைவார்கள். இவர்களோ தைரியம் கொண்டு சூழ்நிலையை ஜெயித்து நிற்பார்கள். இவர்கள் தலை உயர்த்தப்படும். நான் உங்களை பார்த்து இப்படி சொல்லுகிறேன், அநேக இக்கட்டுகளின் நடுவிலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற, நன்றி செலுத்துகிற, ஆராதிக்கிற, துதிக்கிற தேவ ஜனமே, உன் தலை உயர்த்தப்பட போகிறது. உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள் தூக்கி எறியப்பட போகிறார்கள். ஆம், உன்னுடைய சூழ்நிலைகளுக்கு எதிராக வருகிற சத்துருவின் வல்லமை கட்டப்படும். எத்தனை பேரால விசுவாசிக்க முடியாது? அப்படி சொல்றவங்க மட்டும் தேவ சமூகத்தில் சொல்லுங்க. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிலைப்பதில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. நிச்சயமாய் அஸ்திபாரத்தை தேவன் அசைத்திடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களே, என்ன வந்தாலும் அவருக்கு பின் செல்லுவோம். நம்ம அவர் கைவிடுவதே இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன், அருமையானவர்களே, தம்முடைய ஜனங்களை கண் மணி போல பாதுகாக்கிறவர். ஆகவே தான் இயேசு சொன்னார், என்ன வந்தாலும் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன் ஆண்டவர் சொன்னார். சிலுவை என்ற உடனே நாம் ஏதோ பாடு, கஷ்டம், நெருக்கம், போராட்டம் அதை நினைக்க வேண்டாம். சிலுவை என்பது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற தேவ திட்டம், தேவன் நம்மேல் வைத்த தேவ சித்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இயேசுவுக்கு சிலுவை என்பது பிதாவின் சித்தம். அதே போல நம் ஒவ்வொருவருக்கும் சிலுவை என்பது பிதா நம்மேல் வைத்திருக்கிற திட்டம். அதை எடுத்துக்கொண்டு இயேசுவை சந்தோஷமாய் பின்பற்ற எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் சொல்லி, ஆண்டவரே, என்ன வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் உண்மையே நாங்கள் பின் சொல்வோம். அப்பா, நீர் இன்றைக்கும் ஆண்டவரை எங்களை நடத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடையவர்கள். ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தையின்படியே சிலுவை சுமந்து உமக்கு பின்பதாக நாங்கள் வருவோம். ஹல்லேலூயா. இயேசு நம்மை தாங்குவார். Jesus Lord. சிலுவை சுமந்து இயேசுவை பின் செல்லுவோம். சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம், சிந்தை வாழ்வீலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சொல்லுங்க சொல்லுங்க. சிந்தை வாழ்வீலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாட்டோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாட்டோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன வந்தாலும் தானியேலை போல தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும், எதிரிகள் மடங்கடிக்கப்படுவார்கள், நம்முடைய தலை உயர்த்தப்படும். வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார் விருதாவாகிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார் விருதாவாகிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதீனமும், பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதீனமும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் என் உயிரே, மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் என் உயிரே. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பீ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லி பாடுவோம் ஹல்லேலூயா. நிச்சயமாய் நிச்சயமாய், ஓ இக்கட்டின் நடுவிலே அவரை பின்பற்றுகிற தேவ ஜனமே, தேவ ஊழியரே, ஹல்லேலூயா. ஆமென். சூழ்நிலைகள் மாற போகிறது, சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும். ஆமென். எதிரடையாய் வருகிறவர்கள் ஆமென் தலை குனிவார்கள். ஆமென். நம்முடைய தலை தேசத்தில் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. தானியேலின் தேவன் நம்முடைய தேவன். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே.
எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்படி சொல்லுகிறேன், தேவ பிரசன்னம் நம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம் நடுவிலே காணப்படுகிறது. தேவ சமூகம், தேவ தூதர்கள், தேவனுடைய மகிமை இறங்கி இருக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமா இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன வந்தாலும் தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்கிற தேவ ஜனமே, தேவ ஊழியரே, உங்களுக்காக எனக்காய் தேவன் நிற்பார். இதன் மத்தியிலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் பாருங்க. இந்த நடுவில் கர்த்தரை துதிக்கிறோம் பாருங்க. அவருக்காக நிற்கிறோம் பாருங்க. தானியேல் நின்றான் பாருங்க. அதனால தான் கர்த்தர் அவனுக்காய் நின்றார். சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதம் நாவுகள் வாய்க்காது. பிரியமானவர்களே, கர்த்தர் மடங்கடிப்பார். அதே போல எதிரிகளின் சூழ்ச்சிகள் அவர்களுக்கு நேராகவே திரும்பும். எத்தனை பேரால விசுவாசிக்க முடியுது? உங்களுக்கு எதிராக போராடி வருகிற ஜனங்கள் பாருங்க, அந்த சூழ்ச்சிகள் அவர்களுக்கு எதிராகவே திரும்பும். அன்றைக்கு தானியேலுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள் அதே சிங்கங்களின் கெபிகளிலே போடப்பட்டது உண்மையானால், உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள் அதே சூழ்ச்சியிலே மாற்றுவார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காய் வைராக்கியம் பாராட்டுவார். தம்முடைய ஊழியனுக்காய் அவர் நிற்பார். அதற்கு பின்பு தானியேலின் தலை தேசத்தில் உயர்த்தப்பட்டது. இந்த சூழ்நிலைக்கு பின்பதாய் இப்படி ஆராதிக்கிற தேவ ஜனத்திற்காய் தேவன் இறங்கி அவர்கள் உயர் தலங்களிலே, நீங்கள் எந்தெந்த உயர் தலங்களிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஸ்தலத்திலேயே உங்கள் தலையை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். அப்படி சொல்றவங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துதி, ஆராதனைகள், ஸ்தோத்திரங்கள், கனம், மகிமை அதை மட்டுமல்ல, எங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனே உம் சமூகத்தில் படைக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாம் அடுத்த வாரத்திலே நாம் சந்திப்போம். Thank you. God bless you.